எதனா கோர்ஸ்ல போட்டா என் குழந்தை இப்படி ஆயிடுவாங்களா, இன்னும் யூனிக்கா ஆகணும், என்ன மாதிரியான விஷயம் வந்து என் குழந்தைய இன்னும் பிரைட்டா ஆக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் ஆஸ் அ பேரண்டா எனக்கு இருந்துச்சு. அந்த தேடுதல் தான், அந்த தேடுதலோட பயணம் தான் என்ன இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இஎஸ்பியும் உங்க குழந்தையோட இன்னர் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரதும், அந்த குழந்தையோட இன்னர் பொட்டன்ஷியலை இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்றதும் தான் இந்த இஎஸ்பியோட முக்கியமான. இப்ப நீங்க ஷஃபில் பண்ணி அவருக்கு இன்ஃபினிட்டி, டியூக், மெர்க்குரி, சுசுகி, அக்யூரா, ஹோண்டா, ஆல்பைன். ஸ்கூல்ல வந்து போர்ஷன்ஸ் சிலபஸ் தான் போகும். ஆனா இதை தவிர எங்க அந்த குழந்தைங்க லேர்னிங், ஏதாவது இந்த வாழ்க்கை பாடங்களை படிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க லைஃப்ல வளர வளர அடிபட்டு அப்படிதான் நம்ம கத்துப்போம். இங்க நாங்க ரொம்ப பிராக்டிக்கலாவும் ரொம்ப யதார்த்தமாவும் குழந்தைங்களோட மைண்ட்ல போய் உட்கார்ற அளவுக்கு அவங்களோட பிரெயினோட வேவ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வாழ்க்கையோட யதார்த்தத்தோட சேர்த்து உங்களோட ஸ்டாமினா அண்ட் தென் உங்களோட இன்னர் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். 100 rupees, 200 rupees, 500 rupees. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னாக்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு கொண்டு போறோம். வேர்ல்ட் ரெக்கார்டு, உலக சாதனை அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை சின்ன வயசுலயே குழந்தைங்க பண்றாங்க அப்படின்னும் போது அவளுக்குள்ள என்ன கலர்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதை அவங்களால சொல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நோ 100% மேஜிக்கே இல்லை. இது நம்ம ஆரா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கிரீன், ரெட், ஒயிட். பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். மிட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஎஸ்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுக்காக நம்ம கூட கோ ஃபவுண்டர் ஸ்வப்னா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப ரோலிங் ஆயிருவேன், அதனால நீங்களே சொல்லுங்க. என் பேர் வந்து ஸ்வப்னா பாபு. நான் வந்து லாஸ்ட் 12 இயர்ஸா குழந்தைங்களுக்கான ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ணா நகர்ல ரன் பண்ணிட்டு வரேன். நான் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் பேரண்டிங் கோச்சர். நீங்க எப்படி மேம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பேரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்ற, இதுக்கு முன்னாடி நான் பேரண்ட் தானே. ஸோ ஆஸ் அ பேரண்டா என்னோட தேடுதல் அதிகமா இருந்துச்சு. என் குழந்தைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்ப அதான் நான் பாக்குறேன் கண் கூட, எதனா கோர்ஸ்ல போட்டா என் குழந்தை இப்படி ஆயிடுவாங்களா, இன்னும் யூனிக்கா ஆகணும், என்ன மாதிரியான விஷயம் வந்து என் குழந்தைய இன்னும் பிரைட்டா ஆக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் ஆஸ் அ பேரண்டா எனக்கு இருந்துச்சு. அந்த தேடுதல் தான், அந்த தேடுதலோட பயணம் தான் என்ன இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேம், இப்போ இவர் என்ன பண்ண போறாரு? இவர் பேர் வந்து பவித்ரன். இவர் 6th to 7th ஸ்டாண்டர்ட் போறாங்க. இவங்களும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, இது வந்து இந்தியா மேப், நம்மளோட மேப் வந்து பசில்ல இருக்கு. ஸோ இந்த இந்தியா மேப் வந்து கண்ணை திறந்துட்டு பண்றதே கஷ்டம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, கண்ணை மூடிட்டு இந்த இந்தியா மேப்பை அரேஞ்ச் பண்ண போறாங்க பசிலா. ஓகே ஓகே. मध्य प्रदेश, भोपाल, उत्तर प्रदेश, राजस्थान, अरुणाचल प्रदेश, उत्तराखंड. Finished. அந்த ஒரு பீஸ் நான் ஓகே. மிட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அதுக்கும் இந்த இஎஸ்பி அப்படின்னா இதுக்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? குழந்தைங்களுக்கான தேடுதல் வந்து ஆஸ் அ பேரண்டா எல்லார் மாதிரியும் எனக்கும் அதிகமா இருந்துச்சு. அதோட முடிவு தான் இது அப்படின்னு சொல்லலாம். முடிவுனா இங்க எல்லாமே கிடைச்சிருமா? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி இல்லாம இஎஸ்பிங்கிறது குழந்தையோட இன்னர் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வர்றது. அது இல்லாம பேரண்ட்ஸ், நான் வந்து இந்த சைல்ட் சைக்காலஜின்னு சொன்னேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொன்னல, இதுக்கான ஒரு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். நாங்க என்ன பண்றோம்,
உங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி தான் இஎஸ்பியும் உங்க குழந்தையோட இன்னர் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரதுக்கும் அந்த குழந்தையோட இன்னர் பொட்டன்ஷியலை இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்றதும் தான் இந்த இஎஸ்பியோட முக்கியமான என்ன மேம் சொன்னீங்க? எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஓகே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம், உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்குன்னா ஆரா எனர்ஜி, ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயம் தான். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் தி செக்மெண்ட் அண்ட் கான்செப்ட் தான். பட் ஆனால் இதை தவிர நிறைய பிரெயின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி, கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது, இது இல்லாமல் அவங்களோட அட்டென்ஷனை இன்னும் டெவலப் பண்றது, அவங்களோட எமோஷனல் கோஷன்ஸை வந்து கரெக்டான வேவ் லென்த்ல வச்சுக்கிறது, பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களோட பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே ஆல் டுகெதரா ஒரே இடத்துல கிடைக்கும்னா அது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ல கிடைக்கும். மேம் இப்போ வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ட்ரம்ஸும் சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல, ஆக்சுவலா வந்து இவர் பேர் பிரணவ். இவருக்கு வந்து ட்ரம்ஸ் வந்து அவங்க வீட்டில் இவரோட ஸ்கில் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவர் ஸ்பெசிஃபிக் வந்து டேலண்ட் அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் அவர் பண்ண போறாரு. ஸோ இதில் நம்ம இப்போ இங்கே பண்ண சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்க? ஆக்சுவலி கண்ணில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஷ்யூ வச்சிருக்கோம், அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத் போட்டிருக்கோம். இப்போ வந்து அவர் இந்த ட்ரம்ஸோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவும் வச்சு அவர் வந்து இப்போ ஒரு சாங்கோ இல்லை இந்த ஃபோக்கோ வந்து இவர் வாசிக்க போறாரு. ஓகே, பார்க்கலாமா? இந்த கோர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு எந்தெந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நார்மலா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா, என் குழந்தை வந்து ஸ்கூல் போறாங்க, இது தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகணும் அப்படின்னா டிராயிங், மியூசிக், அபாக்கஸ் நிறைய இப்ப இருக்கு, அந்த மாதிரிதான் கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறது தான் பேரண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணுமே தவிர, பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன் இந்த டேபிள் மேட் வாங்குற மாதிரி எல்லா குழந்தையும் பண்றாங்க, என் குழந்தையும் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயமே உங்க குழந்தைக்கு தேவையில்லை. உங்க குழந்தைங்களுக்கு நீட் என்ன, உங்க குழந்தையோட ப்ராப்ளம் எங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குற இடம் தான் இந்த இஎஸ்பியோட சென்டர். இதனால என்ன பெனிஃபிட் இருக்கும், குழந்தைங்க இங்க ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, எல்லாமே கேட்கறது என்ன வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ், என்ன பெனிஃபிட் அப்படின்னு தானே கேட்பாங்க. அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நார்மலா மற்ற கிளாஸஸ்க்கு போனா அந்த ஸ்கில், இப்ப மியூசிக் போனா நல்லா பாடுவாங்க, அப்ப பர்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்றது தான் அவங்களோட கான்செப்ட். பட் இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, வே ஆஃப் பிஹேவியர், ஆட்டிடியூட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வித்தவுட் அ ஸ்டேஜ் ஃபியர், பர்சனாலிட்டி வைஸ் டெவலப்மெண்ட், முக்கியமா மெமரி ஸ்டெபிளைஸ், இது இல்லாம பாண்டிங் வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப், கோல் செட்டிங், விஷுவலைசிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்க நார்மலா ஸ்கூல்ல வந்து போர்ஷன்ஸ், சிலபஸ் தான் போகும். ஆனா இதை தவிர எங்க அந்த குழந்தைங்க லேர்னிங், ஏதாவது இந்த வாழ்க்கை பாடங்களை படிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க லைஃப்ல வளர வளர அடிபட்டு அப்படிதான் நம்ம கத்துப்போம். இங்க நாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாவும் ரொம்ப யதார்த்தமாவும் குழந்தைங்களோட மைண்ட்ல போய் உட்கார்ற அளவுக்கு அவங்களோட பிரெயினோட வேவ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வாழ்க்கையோட யதார்த்தத்தோட சேர்த்து உங்களோட ஸ்டாமினா அண்ட் தென் உங்களோட இன்னர் பொட்டான்ஷியலை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தை. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு? இவர் பேர் வந்து பவன். இவர் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இவரும் வந்து 2nd லெவல்ல இருக்காரு. பட் ஆனால் இவர் என்ன ரெக்கார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, வித்தின் 1.5 minute 50 கார் லோகோஸ்
கண்ணை மூடிக்கிட்டே அவங்க வந்து நீங்க என்ன ஷஃபில் பண்ணி என்ன கலர் கொடுத்தாலுமே அந்த காரோட லோகோவை கரெக்டா அவர் சொல்லுவாரு. வித்தின் 1.5 minute 50 கார் லோகோஸ் அவரால் சொல்ல நம்ம முடியும். ஷஃபில் பண்ணி நீங்களே கொடுக்கலாம். நான் பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுடலாமா? கண்ணை முடிக்கோங்க. இப்போ நீங்க ஷஃபில் பண்ணி அவருக்கு கொடுங்க. ஆல்ரெடி ஷஃபிளைஸ் இருக்கு. Infinity, Buick, Mercury, Suzuki, Acura, Mustang, Mitsubishi, Maruti, Chevrolet, Tata, Daewoo. சூப்பர். ஆக்சுவலா இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான குழந்தைகள் படிக்கலாம்? இந்த ஆட்டிசம், AHD அதுல இருக்க அந்த குழந்தைகளும் இதுல படிக்கலாமா? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆட்டிசம், AHD குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கன்னா அதாவது மென்டலி ரிட்டர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த கோர்ஸ் சூட் ஆகாது. இப்போ வந்து நாங்க என்ன சொன்னோம், இந்த குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த கோர்ஸோட முக்கியமான கான்செப்ட். எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது, அது இல்லாமல் பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றது. நார்மலாக அந்த குழந்தைங்க நம்ம சொல்றத கேட்குற அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பேஷண்ட்டும் அந்த பொட்டான்ஷியலும் அந்த மெமரி ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்ம சொல்றத இன்னும் கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி இன்னும் யூனிக்காக ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்க சொல்ற மாதிரி ADHD குழந்தைங்களுக்கு இது சூட் ஆகாது. ஆனால் எந்த குழந்தைங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவாங்க, இல்லை நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர குழந்தை, என் குழந்தை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நல்லா படிக்கிறாங்க, அப்போ இந்த கிளாஸ்ல சேர வேண்டாமா? கண்டிப்பாா கிடையாது. உங்க குழந்தை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அகாடமியில நல்லா இருக்கலாம். அந்த குழந்தைங்க வந்து அகாடமியில ஒரு குழந்தை நல்லா இருக்கும், இன்னொரு அதே குழந்தைங்களுக்கு வெளியில போனா எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது, வே ஆஃப் பிஹேவியர்ல லேக் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் சால்விங்க கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட முக்கியமான விஷயம். பண்றது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்றீங்க? எல்லா பெஞ்ச்லயும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சூட்டபிள்னு சொல்ல வரேன். ஆக்சுவலா வந்து ஸ்கூல்ல பொதுவாக சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற பசங்க வந்து லைஃப்ல வந்து தோத்துருவாங்க, பட் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப்ல நல்லா இருக்கும் பட் கிளாஸ்ல தோத்துருவாங்க அப்படி. பட் ஆனா நீங்க சொல்ற ஃபார்முலா ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபியர் இருக்கும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், தே ஹேவ் மோர் பொட்டான்ஷியல், ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எஸ்ஸே தெரியும், இதை நீங்க வந்து மேல சொல்றாங்கன்னா உங்களுக்கு பெரிய கப் கிடைக்க போகுது, ஆனா நீங்க வந்து சொல்வீங்களான்னு கேட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சரை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும், ஆனா ஆடியன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ஸ்டேஜ் ஃபியர். ஸோ நான் சொன்னது இதுதான், லாஸ்ட் பெஞ்சா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பொட்டான்ஷியல் இருக்குல்ல, ஒவ்வொரு குழந்தையுமே யூனிக் தான். அந்த குழந்தையோட பொட்டான்ஷியலை வெளியில கொண்டு வரதான் நம்மளோட முக்கியமான கான்செப்ட். அதுதான் நம்ம பண்ணணும். அந்த மோட்டிவேஷன் தான் குழந்தைங்களுக்கும் தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கறது. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க பேர் வந்து ஹரிணி, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் போறாங்க. இவங்க வந்து செகண்ட் லெவல் வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் இவ்வளோ இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இது என்ன பவுல் பவுல் தெரியாது இல்ல, இந்த பவுல்குள்ள வந்து நாங்க ரேண்டமா கலர்ஸ் வைப்போம். இப்ப வந்து இந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, டிஷ்யூ வச்சு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இந்த பவுல்குள்ள என்ன கலர்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதை அவங்களால சொல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நோ 100% மேஜிக்கே இல்லை. இது நம்ம ஆரா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகும்போது அவங்களோட எனர்ஜி லெவல், மெமரி பூஸ்டப் இன்னும் அதிகமாகும். ஸோ அவங்களால இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பவுல்குள்ள இருக்கிறத கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட், செகண்ட் லெவலோட கான்செப்ட். இந்த பால் நமக்கு என்ன கலர்ஸ் வைக்கிறோமோ அந்த கலர்ஸ் கரெக்டா சொல்லுங்க. வேற ஏதாவது பொருள் வச்சா பொருள் சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப வந்து செகண்ட் லெவல் ட்ரைனிங் தானே இருக்காங்க. ஏன்னா என்ன கலர்ஸ் இருக்கோ அது சொல்ல முடியும். ஓகே. ரெட் இல்ல, கன்ஃபியூஸ் ஆவாங்க வேற ஒண்ணு. ரெட், ப்ளூ, ஜியோ, பிங்க். தப்பு. பிங்க் தான். எப்படி கான்ஃபிடன்ஸா சொல்றீங்க? பிங்க் தான். பிங்க். ஓகே. எல்லோ. போங்க, நீ எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றீங்க. என்ன கேம் இது? எப்படி இது ஆக்சுவலா? இல்ல, கேமும் இல்ல, மேஜிக்கும் இல்ல. அவங்க வந்து அவ்வளவு நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறமா தான் அவங்களால இதை பண்ண முடியுது. பாலே இல்ல. இது வந்து ட்ரைனிங் தான்.
இப்போ வந்து ட்ரைனிங்னா உள்ள என்ன கலர் நீங்க வைக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, பவுலுக்குள்ள வச்சு ட்ரைன் பண்றோம். இப்போ வந்து வால் பிஹைண்ட் கூட இதே மாதிரி அவங்களால சொல்ல முடியும். ட்ரைனிங் எப்படி வந்து இது வந்து அவங்களோட என்னன்னா மொத்தமா அவங்களோட ஒரு இடத்துல குவிக்கிறாங்க அவங்களோட கான்சென்ட்ரேஷனை. இது மூலமா தான் அவங்களால சொல்ல முடியுது. நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா கான்சென்ட்ரேஷன் மிஸ்பிளேஸ் ஆகிறது தான். நம்ம படிப்புல ஏன் வந்து 100% மார்க் வாங்க முடியல, எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு மெமரி லாஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க இப்போ செகண்ட் லெவல், அவங்க சொன்னாங்க 2 இயர்ஸா நான் வந்துட்டு இருக்கேன், செகண்ட் லெவல்ல இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் தேர்ட் லெவல் போவாங்க. அப்போ QSR, குவாண்டம் ஸ்பீட் ரீட் இதெல்லாம் கூட அவங்க கத்துப்பாங்க. அப்ப அவங்களோட ஸ்கில், அவங்களோட இன்பார்ன் டேலண்ட் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகாம அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களோட ஃபியூச்சர் கோலையும் பயங்கர ஈஸியா போய் ரீச் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. நீங்க கேட்குற மாதிரி இது மட்டும் இல்ல, அவங்களால நீங்க எது கொடுத்தாலும் அவங்களால ரேண்டமா எது கொடுத்தாலும் நீங்க சொல்ல முடியும். ஏன்னா மொத்தமா அவங்க வந்து எனர்ஜி லெவல்ல யூஸ் பண்ணி தான் அதை சொல்றாங்க. ஸோ அது வந்து இது வந்து பிஃபோரா ட்ரைன் பண்ணி கரெக்டாக கலர்ஸ் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன இன்சிடென்ட்டா அவங்க ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே அவங்க பேச சொல்ல முடியும். எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இதை வந்து டீச் பண்ணி? இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு இது நம்ம தரோம். இது வந்து ரொம்ப அக்யூரேட் ஏஜ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 12 இயர்ஸ். ரொம்ப இந்த ஏஜ்ல வந்து 3 times ஆஃப் ரேபிட் ஸ்பீட் அவங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷன் இருக்கும்ட்டு சயின்டிஃபிக்கலி சொல்றாங்க. கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டா 7 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே ஆணித்தனமா அந்த குழந்தைங்க நம்புவாங்க, அதை அப்படியே எக்ஸிகியூஷனும் பண்ணுவாங்க. ஏஜ் ஆக ஆக அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் 15 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து இதை நடத்துறோம். மேம் இது வந்து குழந்தைகளுக்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. குழந்தைங்கன்னா சின்ன பசங்களுக்கான ஒரு கோர்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரியா, இல்ல வந்து இதுல என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரீங்க? நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்ல. எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் ESPக்கும் நீங்க வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ன்றது பர்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்றது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரலையா, என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் விடுவாங்க. கர்சிவ் லைட்லாம் அந்த குழந்தைங்க கத்துப்பாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பாடுவாங்களா? பாட மாட்டாங்க. நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்களா? சோ ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் வேற வேற ஒரு கோர்சஸ் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணுவாங்க. நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்ஸே இது நம்மளது கிடையாது. இங்க வந்தா ஒரு குழந்தையால ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இருக்க முடியும், அவங்க பர்சனாலிட்டி வைஸை நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஸ்டடீஸ்ல நல்லா கோல் அச்சீவ் பண்ண முடியும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து தைரியமா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸையுமே வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைய வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ற விஷயம். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இதுவும் இது you are a best and unique talent இல்ல, உண்மையாவே கூட நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு நேர்காணல் அப்படின்னும் போது கண்ணை நேரா பார்த்து நீங்க நிறைய விஷயத்த யோசிச்சு நான் சொன்ன உடனே நீங்க கொஸ்டின் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும். சோ உங்களுக்கு இதுல யூனிக், நீங்க இந்த பேஷனேட்டா நீங்க இதுல வந்துட்டீங்க. பட் ஆனா ஒவ்வொரு குழந்தையுமே எந்த விஷயத்துக்குள்ள போறாங்களோ அதை பேஷனேட்டாவும் யூனிக், இது ஒரு யூனிக், இது என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட கத்துக்கும் போது அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா லீடர் ஆகுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லீடர் நீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் நாங்க உருவாக்குறோம்னு சொல்றோம். இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? இவர் பேர் வந்து விஸ்வஜித். இவர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இவர் என்ன பண்ண போறாருனாக்குன்னா எல்லாமே பண்ணுவார். ஆக்சுவலா நீங்க எது கொடுத்தாலும் அவரால் சொல்ல முடியும். ஆனா இப்ப சாம்பிளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல, அதனால சாம்பிளுக்கு வந்து இப்ப நாங்க கரன்சிஸ் மட்டும், இது ஃபேக் கரன்சிஸ் தான். ஸோ கரன்சிஸ் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எந்த கரன்சி கொடுத்தாலுமே அவரால் என்ன ருபீஸ் அதுன்னு சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக் கரன்சிஸ். இது வந்து கொடுத்தா இது வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரிஜினல் கொடுத்தா அதையும் சொல்லுவாரு. அதுல இருக்க சீரியல் நம்பர் கூட சொல்லுவாரு அவரு. அப்ப இதுல சீரியல் ஃபேக்ல, இதுல சீரியல் நம்பர்ல ரெடியாமா? நான் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படிங்கறது வந்து காட்றேன். நான் பட் சொல்லிட்டேன்னா அதுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சத்தமா சொல்லுங்க. 50 rupees, 20 rupees, 20 rupees, 100 rupees. இது வந்து ஒரிஜினல் கரன்சி. US 118878. சரிம்மா, எவ்வளவு ருபீஸ் அது? 500. ஆக்சுவலா அவர் சொன்ன நம்பர் வந்து கரெக்டா இருக்கு.
இந்த இஎஸ்பியை கத்துக்கிட்டா குழந்தைகிட்ட எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து இந்த இஎஸ்பியை கத்துக்கிட்டா என்னென்ன மாற்றங்கள்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட்ல மாற்றம் இருக்கும். வெளியில போனா நிறைய பேரண்ட்ஸ் எம்பர்சிங் ஆவாங்க. வெளியில போய் இது வேணும்னு இப்பவே கீழே படுத்து அமக்கலம் பண்ணி 4 பேரை பப்ளிக்கா வந்து நம்மள கத்தி அசிங்கம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் எங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க, எங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் ஷேர் பண்றாங்க. ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்கும், இது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கில், அவங்க எந்த ஸ்கில் போனாலும் அதுல யூனிக்கா வர்றதுக்கும், பிளஸ் வந்து அவங்களோட படிப்பை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதும் முக்கியமான கான்செப்ட். இங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசா யூனிக்கா ஷைன் ஆக முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த இஎஸ்பி கோர்ஸ் மூலமா என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க? நாங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னாக்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு கொண்டு போறோம். வேர்ல்ட் ரெக்கார்டு, உலக சாதனை அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை சின்ன வயசுலயே குழந்தைங்க பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க வளர வளர கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு போர்டு எக்ஸாம் போறாங்க, ஒரு இன்டர்வியூ போறாங்க, எல்லா விஷயத்துக்குமே இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இவ்வளோ பெரிய விஷயத்த அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அப்ப மீதி எல்லா விஷயத்தையுமே அவங்க சாதாரணமா ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளோட யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த ரெக்கார்ட் நம்ம குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வராங்க, அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை கூட நம்ம மோட்டிவேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் வாங்க வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டியூட் நம்ம இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்க வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட 6 உலக சாதனை, 6 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே மட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய யூனிக்னஸ், நம்ம அகாடமியோட அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்ப என்னென்ன மாதிரியான சாதனைகள் நம்ம பண்ணிருக்காங்க? இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து கண்ணை கட்டிக்கிட்டு டிரைவிங் சைக்கிள் ஓட்டுறது, அதுக்கப்புறம் சிலம்பம்ல வந்து இன்னொரு குழந்தையோட ஃபைட் பண்றது, ட்ரம்ஸ், மியூசிக்ஸ், நிறைய. அந்த குழந்தைங்க வெறும் எப்படின்னா கண்ணை கட்டிட்டு மட்டும் தான் இவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன யூனிக்னஸ் என்ன வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இன்ஸ்டியூட்ல, அதாவது நம்மளோட அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கைட் பண்றோம், குழந்தைங்களை பண்ண வைக்கிறோம். எங்க டீச்சரே கேட்டாங்க, மேம் எனக்கும் ஆசையா இருக்கு, நான் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உங்களால பண்ண முடியாது? ஏன்னா வந்து எங்களோட டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனர் தான். அவங்களுமே ரொம்ப மோட்டிவேட்டடா நான் பண்றேன், அப்போ உங்களால பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு உதாரணத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களோட டீச்சரை கூட ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதாவது 2 கையில 100 to 1 வரைக்கும் வித்தின் 2 minutesல எழுதி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் தான். ஒரு குழந்தைய நம்ம பண்ண வைக்கிறத தாண்டி ஒரு டீச்சரே நான் இன்வால்வ் ஆகி நான் பண்றேன் அப்படின்னு முன் வந்து பண்றது அப்படின்றதே வந்து நம்மளோட இன்ஸ்டியூட், நம்மளோட அகாடமியோட ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க பசங்க பண்ணும்போது நம்ம பார்த்தோம், எல்லாருமே கண்ணை மூடிட்டு அக்யூரேட்டா பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. இது ஆக்சுவலா இது அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன? கண்ணை மூடிட்டு ட்ரைனிங், அந்த பையன்கிட்ட கேட்கும்போது ட்ரைனிங் சொன்னாப்ல, அது ஆக்சுவலா அது என்ன மேம்? அது என்ன ஒரு விஷயம் உள்ள இருக்கு? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அவங்களோட நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது வந்து சென்சரி பவர்னு சொல்லுவோம். ஸ்மெல்லிங் வந்து ஒரு சென்ஸ், நம்மளுக்கு டச்சிங் ஒரு சென்ஸ், கண்ணில் பார்க்கறது சென்ஸ், இயரிங் ஒரு சென்ஸ், டேஸ்டிங் ஒரு சென்ஸ். இந்த சென்சரி பவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல இன்னும் நிறைய அதிகமாக அலாட்டா இருக்கும். இதை அலாட் பண்றதுக்காக நிறைய எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம். எதுக்காக இதை அலாட் பண்றோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, குழந்தைங்க கண்ணு மூடி இருக்காங்க, ஸ்மெல் பண்றாங்க. நம்மளுக்கு கண்ணில் எவ்வளோ கேப்பபிலிட்டி பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன எவ்வளோ விஷுவலைஸ் தெரியுதோ, அதே மாதிரி நம்ம ஸ்மெல் பண்ணும் போதோ, இல்லை இயர்ல கேட்கும் போதோ, இல்லை டேஸ்டிங் சென்ஸ்லயோ, இல்லை டச்சிங் சென்ஸ்லயோ அதே ஈக்குவல் பவர் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எல்லாருமே நம்ம பாட்டன் முப்பாட்டன் சொன்ன கதைகள் தானே இது. ஆனா உண்மையாவே அது ரியலைஸும் பண்ணிருப்போம் நம்ம. அதாவது இங்க வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா ஒரு யானையோ இல்லைன்னா ஒரு சிறுத்தையோ வருதுன்னா ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சே வந்து நம்ம 2 கிலோமீட்டரோ இல்லை கொஞ்சம் தூரத்துல வந்து யானை இருக்கு. இப்ப கூட நீங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல முடியும், இங்க வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா சென்ஸ் பண்றாங்க. எப்படி அது பண்ண முடியுது? சோ அவங்க வந்து அது அங்கேயே இருக்கிறது. அது இந்த மாதிரி யூனிக்னஸ் நம்மளுக்கு இருக்கு, நம்மளுக்கு தேவைப்படல, நம்ம அதை யூஸ் பண்ணல. இந்த குழந்தைங்களுக்கு அதை மறுபடியும் நம்ம என்ஹான்ஸ் பண்றதுனால அதை யூஸ் பண்ணி அவங்க அதை பண்றாங்க. ஸோ கண்ணு மூடி இருந்தாலும் கண்ணுக்குள்ள இமேஜா அவங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். நார்மலா சொல்லுவாங்க, கண்ணு மூடி என்னப்பா இது தெரியுதா, ரெட் கலரா? ஆமா ரெட் கலர். அப்ப எப்படி தெரியுது, நீ பார்த்து சொல்றியா? நோ, நாட் லைக் தட். கண்ணுக்குள்ள அவங்களுக்கு இமேஜா இது டெலிகாஸ்ட் ஆகுது, அதனாலதான் அவங்களால அதை சொல்ல முடியுது.
மேம் இங்க வர குழந்தைகளுக்கு எப்படி நீங்க வந்து அவங்கள அனலைஸ் பண்றீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லணும். நான் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், அந்த குழந்தை வந்து என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா வெளியில போனா பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்றாங்க. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ரூட் காஸை சரி பண்ணுவோம். இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செடி இருக்கு, அது வாடி இருக்கு, அந்த செடியை மட்டும் பிச்சு பிச்சு போட்டுட்டாக்குன்னா அது சரியாயிடுமா? இல்ல, மறுபடியும் அது மறுபடியும் அது வந்து பட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அது அந்த செடிக்கு தேவையான கரெக்டான உரங்களை போடணும், கரெக்டான தண்ணி ஊற்றணும். இந்த விஷயத்த நாங்க இங்க பண்றோம். எப்படின்னா ரூட் காஸ் எங்க ப்ராப்ளம் இருக்குன்றத நாங்க பார்ப்போம். இங்க வர பேரண்ட் கிட்ட நாங்க உங்க குழந்தைகிட்ட நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படின்றத ஒரு ஃபீட்பேக்கா வாங்குறோம். அதுக்கப்புறமா அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து அந்த குழந்தைய வந்து நிஜமாவே அந்த பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது கரெக்டா. இப்போ ஒரு சில பேரண்ட் என் குழந்தை ரொம்ப கோவக்காரன், ரொம்ப வந்து அடமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே இந்த பேரண்ட்டை த்ரெட்டன் பண்றதுக்காக அந்த குழந்தை அந்த விஷயத்தை கையாண்டிருக்கலாம். ஸோ அந்த நிஜமாவே அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன, அந்த குழந்தையோட பிஹேவியர் என்ன, அதை கரெக்டாக தான் அந்த பேரண்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்களான்னு நாங்கள் ஒரு அசஸ் பண்ணுவோம் குழந்தைய. அதுக்கப்புறமா அசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் செஷன் போவோம். பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் டைரக்டா ஒரு ஜூம் செக்ஷன்ல ஒரு கவுன்சிலரை வச்சு நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ உங்க குழந்தையோட கேப்பபிலிட்டி இதுதான், நீங்க உங்க குழந்தை எப்படிதான் நடத்தணும், உங்க குழந்தைக்கு ஆடிட்டரி நல்லா இருக்கா, கினெஸ்தெட்டிக் நல்லா இருக்கா, எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டீடைல நாங்க குழந்தைய பத்தி ஃபுல்லாவே பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நாங்க இங்க ஸ்பெஷலா நாங்க என்ன சொல்லி தரோம் அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டின் என்னவா இருக்கும், உள்ள போறீங்க என்னதான் நீங்க சொல்லி தருவீங்கன்னு தெரியல. குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் காமிப்போம். இது மட்டும் இல்லாம வேல்யூ ஆஃப் பேரண்ட்ஸ், வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் லைஃப், இது எப்படி நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா they are not servant for us. நீங்க நாளைக்கு ஒரு நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அம்மா அப்பா ஆகும்போது how you feel, so you want to feel the pain of parents அப்படின்றதுல நாங்க ஆரம்பிப்போம். நீங்க இங்க வந்து ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு உங்க அப்பா எவ்வளவுலாம் வந்து உங்களுக்காக இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்க பாண்டிங்கை ஃபர்ஸ்ட் நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்ப அவங்களோட பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் போதே அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங்கா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும், ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் புரிதலை உண்டு பண்றோம், அதுக்கப்புறமா தான் எஜுகேஷன் ஆகட்டும், வேற எந்த ஒரு கேப்பபிலிட்டி ஆகட்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இந்த புரிதல்ல இருந்து வர ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூனிக்கா வெளிப்படும். இதுதான் முக்கியமா நாங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த பாண்டிங் இந்த விஷயத்துல ஆமா, ஒரு கவுன்சிலிங் மூலமா நாங்க பேரண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுக்குறோம். உங்க பேரண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத நாங்க ஒரு தேர்ட் பர்சனா சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய புரிதல் உண்டாகும். இங்க நடத்துற நாங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்டேஷன்ஸ், அதாவது நாங்க இருக்கிறதே வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படிலாம் இல்ல. we have a core team to build a syllabus. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னாக்குன்னா, இப்ப இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு அப்டேஷன்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு அப்டேஷன்ல நாங்க குழந்தைங்களுக்கு சிலபஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் அந்த குழந்தைங்க ரொம்ப எந்துவாவும் ரொம்ப விருப்பப்பட்டு இங்க வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃபன் ஃபில்டு ஆக்டிவிட்டியோட அந்த மெமரி பூஸ்டப்பை நாங்க தரோம். அதுதான் முக்கியமான ரீசனா இருக்கு. இதனால அவங்களோட எஜுகேஷன் வந்து ஏதாவது எஜுகேஷன்ல வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். எஜுகேஷன் வந்து நீங்க லைவா நான் சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் மட்டும் ஒரு குழந்தைக்கு முக்கியம் கிடையாது, அது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே ஷைன் ஆனாதான் ஒரு குழந்தை லீடர் ஆக முடியும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் நாங்க அமைச்சு கொடுக்குறோம். தேங்க்யூ மேம், எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி.